வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிளகு குழம்புக்கு எதுவுமே வறுக்க போறது, வெறும் மிளகோட காரம் மட்டும் சேர்த்து நம்ம பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் கறிக்கு இங்க கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அதை நல்லா காஞ்சிடுத்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். சீக்கிரமா வெந்துடும் கத்திரிக்காய். ஸோ அது இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுத்து. நம்ம வந்து மிளகு குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு கட்டி பெருங்காயம், மிளகு வெடிக்கட்டும். அதுக்குள்ள வந்து மிளகு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மிக்சி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, மிளகு பாருங்க கோர்ஸா பொடி பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில மிளகு காரம் மட்டும்தான், வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் எண்ணெயில ஒரு பெரட்டிட்டு புளி தண்ணி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன், மீடியம் லெமன் சைஸ்ல, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வரும், ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து மிளகு குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் எப்பயும் போல. இது புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்காக, டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக. இப்போ சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ள இந்த பக்கம் பார்ப்போம். பாருங்க, கத்திரிக்காய் வெந்துன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க, நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம் மிளகு குழம்பு. கத்திரிக்காய்க்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாம், நம்ம உப்பு போடுறோம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து நீங்க மூடி வைக்கும்போது வேர்த்து விட்டுக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். அதனால எதுவுமே தண்ணிலாம் விட தேவையில்லை. பாருங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கரெக்டாக கவனமா பார்த்துட்டோம்னா அப்படியே தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும், அவ்வளோதான். பாருங்க, இப்போ நல்லா வெந்திருக்கா. இதுக்கு சாம்பார் பொடி தான் நம்ம சேர்க்க போறோம். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துப்போம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன், பெருங்காய பொடி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் மிளகு குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுத்து பாருங்க, நல்லா திக்காயிடுத்து பாருங்க. ஸோ நல்லா ரெடி ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஆஃப் பண்ணிட்டு மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இந்த பக்கம் நம்மளுடைய கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆயிடுது, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு மிளகு குழம்பு வந்து சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சுன்னு இந்த கத்திரிக்காய் கறியும் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரசம் சாத்துக்கும், இந்த கத்திரிக்காய் கறி ரசம் சாத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி தயிர் சாத்துக்கும் நல்லாயிருக்கும். மிளகு குழம்பு சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அதாவது அரிசி உப்புமா பண்ணால் கூட இந்த மிளகு குழம்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாத்துக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி மிளகு குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல, வெறும் மிளகு மட்டும் பொடி பண்ணி இந்த மாதிரி மிளகு குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் கறியும் கடலை மாவு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.